வீடியோவில் பயிற்சி 1.3 4வது கணக்கு பார்க்கலாம். விகிதமுறு எண்களுக்கான a பெருக்கல் b கூட்டல் c இஸ் ஈக்குவல் டு a பெருக்கல் b கூட்டல் a பெருக்கல் c என்ற பங்கீட்டு பண்பை a மதிப்பு -1/2, b மதிப்பு 2/3, c மதிப்பு -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பங்கீட்டு பண்புகள் நமக்கு 2 இருக்குது. ஒன்று கூட்டலின் மீது பெருக்கல், அடுத்தது கழித்தலின் மீது பெருக்கல். நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டலின் மீது பெருக்கல் பண்ண போகிறோம். இதில் 2 பக்கம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடது பக்கமோ வலது பக்கமோ ரெண்டுத்தினுடைய விடையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஒரே விடை வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இடது பக்கத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் இங்கிலீஷில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS எடுக்கிறோம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? a பெருக்கல் b கூட்டல் c. இப்போ இங்கே a இருக்கிறதுல -1/2 போடணும், பியில் 2/3, சியில் -5/6 போடணும். பாருங்கள், a இருக்கிறதுல -1/2 பெருக்கல் ஓப்பன் த ப்ராக்கெட், b இருக்கிறதுல 2/3 கூட்டல் c இருக்கிறதுல -5/6. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். -1/2. இப்போ இங்கே இது ரெண்டுமே கூட்டல் செயலியில் இருக்குது. கூட்டல் செயலியில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணோம், பகுதிகள் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வெவ்வேறு பகுதிகளாக இருக்குது. அப்போது ரெண்டையும் ஒரே பகுதிகளாக மாற்றணும். அப்போ ஒரே பகுதியில் மாற்றத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 என்பது என்னது? 3னுடைய மடங்கு. ஏன்னா 3ஆம் வாய்ப்பாடில் 6 வருது இல்லையா? அப்போ 6 3னுடைய என்னது? மடங்கு. அப்படி மடங்காக இருந்துச்சுன்னா அதில் அந்த பெரிய நம்பர் இருக்குல்ல 6, அதான் மீசிமா. அப்போது அந்த மீசிமா எப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையுமே 6ஆக மாற்றணும். அப்போ நீங்கள் கீழே என்ன பண்ணிங்க, அந்த பகுதியை என்ன மீசிமா வந்திருக்கோ அந்த மீசிமா எழுதிக்குங்க. எழுதிட்டு இந்த பகுதியை 6ஆக மாற்ற போகிறோம். இப்போ 3 6ஆக மாற்றணும். என்ன பண்ணால் 6 கிடைக்கும்? 2ஆல் பெருக்குனா கிடைக்கும். அதே தொகுதியும் 2ஆல் பெருக்கிக்கிங்க. அப்போ பெருக்கும்போது என்ன வரும்? 2 2 4. அதுக்கப்புறம் இங்கே செயலி கூட்டல், இங்கே கழித்தல் குறி, ரெண்டையும் ஒரே குறியாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ வெவ்வேறு குறி இருந்தால் நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்? இங்கே ஏற்கனவே 6 தான் இருக்குது. அப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை, தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. அது அப்படியே 5 எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு -1/2 பெருக்கல், இப்போ பாருங்கள் 2 குறி வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிக்கணும். அப்போ 5ல் 4 போச்சுன்னா 1 கழிச்சிட்டு அந்த பெரிய நம்பருக்குள்ள குறியே நம்ம போட்டுக்கலாம். -1/6, இங்கே -1/2. இப்போ 2வது செயலி என்ன செயலி பண்ண போகிறோம்? பெருக்கல் செயலி பண்ண போகிறோம். பெருக்கல் செயலி பண்ணும்போது பெருக்கல் வந்தாலும் என்ன பண்ணணும்? தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் வகுப்படுதான்னு பார்க்கணும். இங்கே எதுவுமே வகுப்படலை. அப்படி வகுப்படலைன்னா தொகுதியை பெருக்கிக்கணும், அடுத்தது பகுதியை பெருக்கிக்கணும். இப்போ ரெண்டும் ஒரே குறினா ப்ளஸ் வந்துடும். அப்போ 1 1, கீழே 2 6 12. அப்போது LHS இடது பக்கத்தினுடைய விடை 1/12. அடுத்தது வாங்க நம்ம RHS பார்க்கலாம். வலது கை பக்கத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a பெருக்கல் b கூட்டல் a பெருக்கல் c. a இருக்கிறதுல -1/2 பெருக்கல் 2/3 கூட்டல் a இருக்கிறதுல -1/2 பெருக்கல் -5/6. ரெண்டுமே அடைப்பு குறிக்குள்ள இருக்குது. ரெண்டையும் என்ன பண்ணோம்? விடை கண்டுபிடிச்சிட்டு கூட்டி போடணும். இது எப்படி பண்ணலாம்? பெருக்கல் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? ஒரே எண்களால் வகுப்படுதான்னு பார்க்கணும். தொகுதியிலையும் பகுதியிலையும் குறுக்கில் நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அதனால் 2ஆல் வகுத்துக்கலாம். இங்கே 1 2 2, இங்கே 1 2. பட் இங்கே பாருங்கள், இங்கே அது மாதிரி எதுவும் வகுக்கிற மாதிரி இல்லை. அப்போ வகுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரே எண்களால் வகுக்க முடியாது. அதுக்கு இருக்கும்போது 1ஆல் மட்டும் வகுப்படும் அளவுக்கு வந்ததுன்னா, திட்ட வடிவில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கி போட்டுடணும். இப்போ பாருங்கள், -1 + 1 மைனஸு 1 1 1, இங்கே 1 1 3 3 முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இது எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. அப்போ தொகுதி பெருக்கணும். ரெண்டும் ஒரே குறி ப்ளஸ் வந்துடும். 1 5 5, 6 2 12. இப்போ இந்த 2 விகிதமுறு எண்களையும் கூட்டணும். கூட்டும்போது என்ன பண்ணணும்? கூட்டல் செயலி பகுதிகள் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கே வேறு இருக்குது. அப்புறமா அப்போ 3 12 3ஆம் வாய்ப்பாடில் வருது. அப்போ 12 என்பது 3னுடைய மடங்கு. அப்போ மடங்காக இருந்தால் மீசிமா என்னது? 12. அந்த மீசிமாவை என்ன பண்ணிக்கலாம்? கீழே அப்படியே போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்? பகுதிகளை மாற்றணும். இப்போ 3ஆல் எதை பெருக்குனா 12 கிடைக்கும்? 4 பெருக்கணும். அப்போ அதே 4 வச்சு தொகுதியும் பெருக்கிக்கணும். அப்போது -1 பெருக்கல் 4 -4 கூட்டல் 5/12. இப்போ 2 குறிகளும் வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கழிச்சிக்கணும். 5ல் 4 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் குறியை போட்டுங்க. அப்போ 1/கீழ் பகுதி அப்படியே வந்துடும். 1/12. அப்போ
1 மற்றும் 2 பார்க்கும்போதுங்களா LHS ஈக்குவல் டு RHS ரெண்டினுடைய விடையும் நமக்கு என்ன வந்திருக்கு 1/12 1/12 வந்திருக்கு. அப்போ வலது பக்க விடையும் 1/12 இடது பக்கத்தினுடைய விடையும் 1/12 வந்திருக்கு. ஆகையால் A பெருக்கல் B + C இஸ் ஈக்குவல் டு A பெருக்கல் B + A பெருக்கல் C என்பது வந்து சரிபார்க்கப்பட்டது. அதனால் இந்த பங்கீட்டு பண்பு வந்து இந்த 3 விகிதமுறு எண்களை வைத்து நிறைவு செய்கிறது. சரியான ஒரே விடை வருவதனால இந்த பண்பு சரிபார்க்கப்பட்டது. நன்றி.